ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு செல்ஃப் கேர் தான் பண்ண போகிறோம். எப்போயும் செல்ஃப் கேர்னாவே கிளென்சிங், அதுக்கடுத்து இந்த மாதிரி ஸ்டீமிங், ஸ்க்ரப்பிங், ஃபேஸ் பேக், இந்த மாதிரி ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கிளென்சிங்க்கு வந்து நான் ஓப்பாலோட ஹெர்பல் மில்க் இது தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக 10 இயர்ஸ்க்கு மேலே, 10 to 20 இயர்ஸ்க்கு மேலே நான் கிடையாது, அம்மா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடில வந்து இது கண்டினியூஸாக நாங்கள் இந்த கிளென்சிங் மில்க் தான் யூஸ் பண்ணிட்டு வரோம். ரியலாகவே நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி இதோட ஓடர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். அதே மாதிரி நமக்கு டர்ட், இம்ப்யூரிட்டிஸ், டேன் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிரும். இதோட டெக்ஸ்சரும் பாருங்கள், நல்லா அப்படியே ஸ்மூத்தாக, இது ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து கிளென்சிங் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டீமிங் தான். ஸ்டீமிங் வந்து எப்போயுமே பண்ணணும் தேவை கிடையாது. மந்த்லி ட்வைஸ் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணாவே போதும். ஸ்டீம் வந்து என்ன பெனிஃபிட்னா, உங்களுக்கு பிம்பிள், ஆக்னே இதெல்லாம் வரும்போது நீங்கள் ஸ்டீம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். எனக்கெல்லாம் ஏதாவது ஆக்னே வரும்போது நான் உடனே ஸ்டீம் பண்ணிடுவேன். அது வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக இங்கே ஒரு மாதிரி அது வந்து ஒரு 2 to 3 டேஸ்லேயே போயிடும். அதை கை வச்சு எதுவும் நான் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டீமிங் முடிச்சதுக்கப்புறம் ஸ்க்ரப்பிங்காக இந்த டாக்டர் ரேஷலோட பப்பாயா ஸ்க்ரப் தான் எடுத்திருக்கேன். இது பாருங்கள் எந்த அளவுக்கு கம்ப்ளீட் ஆகி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது அவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்கள் ஃபேஸ்க்கு போட்டதுக்கப்புறம் நான் இதை எப்படி சொல்கிறேன்னு தெரில. உண்மையாகவே இது எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு வீட்டில் சிஸ்டர் எல்லாருக்குமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸ்க்ரப் வந்து அது உங்களுக்கே தெரியும், சின்ன சின்ன பார்ட்டிக்கலாக இருக்கும். அது வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸ்கின் வந்து ஒரு பிரைட்னிங் கிடைக்கும். அதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், பிரைட்டனிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாடி ஸ்க்ரப், ஃபேஸ் அண்ட் பாடி ஸ்க்ரப் கொடுத்துருக்காங்க. இதை போட்டு வாஷ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணோன்னே ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட் கிடைக்கும், ஒரு க்ளோ கிடைக்கும். அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஆயிலாக இருந்துட்டு இதை யூஸ் பண்ணால் ஒரு பளிச்சுன்ற ஃபீல் கிடைக்கும். இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. நீங்களே பார்த்துருப்பீங்க நான் எந்த அளவுக்கு அதை கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கடுத்து நம்ம ஃபேஸ் பேக் தான் பண்ண போகிறோம். ஃபேஸ் பேக்குக்கு வந்து எலிஷியஸோட முல்தானி மிட்டி தான் நான் எடுத்திருக்கேன். இந்த முல்தானி மிட்டி வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு நான் அந்த மாதிரி ஒரு 200 பேக், இது வந்து அமேசானில் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 185 சம்திங், 185 to 75 வந்தது. 200 கிராம்ஸ் வந்து இதில் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. 1 பிஞ்ச் எடுத்தாவே இது வந்து உங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகுது. நான் ஸ்டார்டிங்லாம் 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லா 1 ஸ்பூன் எடுத்து அது பாதி வேஸ்ட் ஆகிடுச்சு. பட் நீங்கள் நல்லா ஒரு கொஞ்சம் எடுத்தாவே உங்களுக்கு நல்லாவே அது வந்து கம்ப்ளீட்டாக நெக் ஏரியா, ஃபேஸ் எல்லாத்துக்குமே அப்ளை ஆகுது. இதை வந்து நான் இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸில் வந்து கண்டெய்னரில் வந்து கொட்டி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அடிக்கடி அந்த பேக்கை வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் ஃபுல்லாக கூட ஒரு பெரிய பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பட் நான் அந்த மாதிரி ஒரு சின்ன இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அது காலியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உண்மையாகவே இதுவுமே அதே மாதிரி தான். ஸ்கின் வந்து ரொம்ப பிரைட்டனாக இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஸ்கின் வந்து ஒரு பிரைட்னிங் லுக் கொடுக்குது. இதை வந்து வாட்டரோடையோ, நார்மல் வாட்டர் இல்லை ரோஸ் வாட்டர், இது 2 கூட மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள். வேறு எது கூடயுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி இதை போட வேண்டாம். நார்மலாக வாட்டர் இல்லை ரோஸ் வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போயுமே நார்மல் வாட்டர் தான் ஆட் பண்ணி இதை யூஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி இது உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது இச்சிங்காக இருக்கும். இதை போட்டு ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு அரிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமான குவான்டிட்டி யூஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நான் 2 டைம்ஸ் அந்த தப்பு வந்து பண்ணேன். அதிகமாக யூஸ் பண்ணும்போது கூட நமக்கு உடனே அது இச்சிங் ஆகி ரொம்ப அரிச்சு எனக்கு அப்படியே பபிள், அந்த ஆக்னே மாதிரி வரும் இல்லையா, லைட்டாக அந்த குட்டி குட்டியாக பம்ப் மாதிரி அது வந்துருச்சு. ஸோ ரொம்ப கம்மியாக, ரொம்ப அப்படியே லைட்னால் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. முல்தானி மிட்டி பவுடர் ஆக்சுவலாக எல்லாருக்குமே செட் ஆகும். இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு பேட்ச் டெஸ்ட்டை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டரி கன்சிஸ்டன்சியில் தான் நான் அப்ளை பண்ணுவேன். இதையும் அப்ளை பண்ணி ஃபேஸ், நெக்கு, எல்போஸ் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணி வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அதையும் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட்டு ஹேர் கேருக்கு, இது வந்து ரோஸ்மெரி சீட்ஸ், ஓகேவா, ரோஸ்மெரி லீவ்ஸ் ஒரு சீட்ஸ் இருக்கும்ல, அதுதான். ஆல்ரெடி நான் அதை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த சீட்ஸை வந்துட்டு நம்ம வந்து தண்ணியில் நல்லா பாயில் பண்ணி கொதிக்க வைக்கணும். நான் அதை இமீடியட்டாக ப்ரிப்பேர் பண்ணேன். நீங்கள் நைட்டு கூட அதை ஊற வச்சிடலாம். நைட்டு நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவு சீட்ஸ் எடுத்துகிட்டு ஊற வச்சுட்டு காலையில் அதோட எசன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக இறங்கியிருக்கும். அதை ஒரு 2 மினிட்ஸ் பாயில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்ஸ்டண்ட்டாகவே அதில் தண்ணி ஊற்றி டக்குன்னு அதை வந்து ஸ்டவ் பண்ணிட்டு அதை ஹீட் பண்ணி பாயில் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் இப்படியும் பண்ணலாம், இல்லை நைட் வந்து வச்சு பண்ணுறதும் அது இன்னும் கொஞ்சம் பெட்டர். கம்ப்ளீட்டாக எல்லா எசன்ஸும் இறங்கியிருக்கும். இதுக்கடையில் கையில் இருக்க இந்த நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டு ரொம்ப நாளாச்சு. ஸோ இதையும் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெயிலாம் கட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா ரிமூவர் வச்சு நல்லா ரிமூவ் பண்ணி அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன்.
ஆக்சுவலாக அது எப்பயுமே எல்லாமே பண்ணுறது கிடையாது. எல்லா நாளுமே பிஸியாக இருந்துட்டு என்னைக்காவது லீவு சண்டே, சாட்டர்டே இந்த மாதிரி லீவு இல்லை எனக்கு வீக் டேஸில் கூட என்னைக்காவது ஒரு நாள் லீவ் வரும். அந்த மாதிரி தான் ரொட்டீனில் தான் எனக்கு ஹாலிடேஸ் வரும். அப்போதைக்கு இந்த மாதிரி நான் கம்ப்ளீட்டாக ஒரு நாள் செல்ஃப் கேர் எடுத்துக்கிறது தான். இதுக்கடையில் நம்ம சைட் பை சைடு அதையும் நம்ம பாயில் பண்ண வச்சுருக்கோம். இது ஆக்சுவலாக நான் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்காக நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் நைட்டில் கூட அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இடையில ஒரு சிப்பை ஜூஸ் எடுத்துகிட்டு இது வந்து என் தங்கச்சி அவளுக்காக போட்டு வச்சுருந்தா. இதை எடுத்து நான் குடிச்சிட்டு அதை வச்சுட்டேன். இது ஆக்சுவலாக அந்த பாட்டில் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த பாட்டில்ஸோட பேரப்பா வந்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள். இதோட கலர் இப்படி தான் அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கியிருக்கும். இப்போ நான் இன்னொரு பவுலில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அதோட கலரை நீங்களே வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு தலையில் ஹெட்டுக்கு வந்து நல்லா ரூட்டில் வந்து மசாஜ் பண்ணணும். 5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் கொடுக்கணும். இது நான் எப்போயுமே ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணும்போது நம்ம டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு பதிலாக செம்பருத்தியோட அந்த ஜெல்லு இருக்குல்ல, ஆல்ரெடி இது ஒரு ஷார்ட்ஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஜெல்லை வந்து தான் அது போட்டு தான் நான் ஹேர் வாஷ் பண்ணுவேன் மோஸ்ட்டாக. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதோட கலரை பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி லைட்டாக சூடாக இருக்குது கொஞ்சம், அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். இதுதான் என்னோட சிம்பிள் செல்ஃப் கேர் ரொட்டீன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.